ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாஸ்டல் சூப்பரண்டன்ட் கம் ஃபிசிக்கல் ட்ரைனிங் ஆஃபீஸர் எக்ஸாமோட தமிழ் தகுதி தேர்வு இந்த கொஷின் பேப்பரில் 1லேருந்து 25 கொஷின் ஆல்ரெடி பார்த்துட்டோம். இப்போது 26லேருந்து 50 வரைக்கும் பார்ப்போம். 26th கொஷின், குறில் சொல்லை நெடில் சொல்லாக மாற்றி பொருள் வேறுபாடு வருமாறு ஒரே தொடரில் அமைத்து எழுதுக. சிலை. விடை சிலை சீலை. சிலையை திரைச்சிலையால் மறைத்திருக்கிறார்கள். 27 கூற்று காரணம் சரியா தவறா. கூற்று வெண்பாவால் எழுதப்பட்ட நூல் முத்தொள்ளாயிரம். காரணம் 3000 பாடல்களை கொண்டதால் அவ்வாறு அழைக்கப்படுகிறது. கூற்று சரி, காரணம் தவறு. 28 சரியான கூற்றினை தெரிவு செய்க. ஆ என்பது எதிர்மறை இடைநிலை. ஆப்ஷன் பி வீட்டிற்கோர் புத்தகசாலை என்பது அண்ணாவின் மேடை பேச்சு. சி வில்லுப்பாட்டு ஓர் இலக்கிய வடிவம். விடை அ இ சரி, ஆ தவறு. 29 ஈக்குவாலிட்டி இச்சொல்லுக்கு ஏற்ற சரியான தமிழ் சொல்லை தேர்க. விடை சமத்துவம். 30 கலை சொற்களை அறிதல். ஏ கண்ணியம். விடை டிக்னிட்டி. வாய்மை. விடை சின்சியாரிட்டி. உபதேசம். விடை ப்ரீச்சிங். கொள்கை. விடை டாக்ட்ரின். ஆப்ஷன் பி 3, 4, 2, 1. 31 கலை சொற்களை அறிதல். டொர்னடோ. விடை சூறாவளி. 32 பொருத்தமான பொருளை தெரிவு செய்க. இயற்கை வங்கூழ் ஆட்ட அடிக்கோடிட்ட சொல்லின் பொருள். வங்கூழ் அப்படின்னா காற்று. 33 சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் எந்த பாவில் அமைந்துள்ளது. விடை அகவற்பா. 34 பொருத்தமான பொருளை தெரிவு செய்க. சரியான இடையை தேர்ந்தெடு. இடைக்காடனாரின் பாடலை இகழ்ந்தவர் டேஷ். இடைக்காடனாரிடம் அன்பு வைத்தவர் டேஷ். விடை மன்னன் இறைவன். அதாவது இடைக்காடனாரின் பாடலை இகழ்ந்தவர் மன்னன், அவர் மீது அன்பு வைத்தவர் இறைவன். 35 சரியான கூட்டு பெயரை தெரிவு செய்க. மக்கள். விடை கூட்டம். மக்கள் கூட்டம். இங்கே நிறை அப்படிங்கிறது அதுவும் கூட்டத்தை தான் குறிக்கும். ஆனால் அந்த நிறை சொல்லுவோம், அது மாதிரி வரும். ஆடு மாடு அதெல்லாம் சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த கூட்டத்துக்கு தான் நிறை. நிறைனா மேய்த்தல்ன்ற பொருளில் வரும், நமக்கு தெரியும். நிறை சொல்லுவாங்க அதை. அதனால் மக்கள் அப்படின்னு சொல்லும்போது மக்கள் கூட்டம் தான் விடை. 36 சரியான கூட்ட பெயரை தேர்க. ஆடு. ஆடு மந்தை. 37 சொற்களின் கூட்டு பெயரை தெரிவு செய்க. எறும்புகள். விடை சாறை சாறையாக. 38 சரியான தொடரை தேர்ந்தெடுக்க. விடை கபிலன் வேலை செய்ததால் களைப்பாக இருக்கிறார். இது அப்படியே வார்த்தையை மாற்றி மாற்றி கொடுத்துருக்காங்க. எப்பவுமே முதல்ல நம்ம எழுவாய் வச்சு எழுதுவோமா, இதில் கபிலன் தான் எழுவாய். அவன் செய்கிற வினை 2வது வேலை செய்ததால், அதுக்கப்புறம் வினைமுற்று தான் இருக்கிறார் அப்படிங்கிறது. அப்படி எழுதும்போது கபிலன் வேலை செய்ததால் களைப்பாக இருக்கிறார். 39 சரியான தொடர் எது, கண்டறிந்து எழுதுக. விடை கதிரவன் காலையில் உதித்து மாலையில் மறையும். 40 சரியான தொடர் எது என்பதை கண்டறிந்து எழுதுக. விடை சிலப்பதிகாரம் என்னும் காப்பியத்தை இயற்றியவர் இளங்கோவடிகள். 41 ஓர் சரியாக அமைந்த தொடரை தேர்ந்தெடுக்க. விடை ஒரு நாள் பகலவன் பள்ளிக்கு நடந்து வந்தான். 42 கீழ்காணும் தொடரில் உள்ள பிழைகளை திருத்தி எழுதுக. அஃது நகரத்திற்கு செல்லும் சாலை. விடை அது நகரத்திற்கு செல்லும் சாலை. 43 கீழ்காணும் தொடரில் உள்ள பிழைகளை திருத்தி எழுதுக. அது இல்லாத இடத்தில் எதுவும் நடக்காது. விடை அஃது இல்லாத இடத்தில் எதுவும் நடக்காது. 44 நீகான் என்ற சொல்லின் பொருள். நாவாய் ஓட்டுபவன். 45 வங்கம் என்னும் சொல்லின் பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக. விடை கப்பல்.
46 சொல்லையும் பொருளையும் பொறுத்துக. திங்கள் நிலவு, அலர் மலர்தல், மேரு இமயமலை, அலி கருணை. விடை ஆப்ஷன் ஏ 3, 4, 1, 2. 47 ஒருமை பன்மை பிழை நீக்குக. யானைப்படையும் குதிரைப்படையும் சென்றன. 48 ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் எது? தமிழர்கள் உணவு பரிமாறும் முறையை நன்கு அறிந்திருந்தனர். 49 பின்வரும் தொடரில் உள்ள பிழையை திருத்தி எழுதுக. பகைவர் நீவிர் அல்லர். விடை பகைவர் நீவிர் அல்லீர். பின்வரும் பத்தியை படித்து வினாக்களுக்கு விடையளி. இதில் 50லேருந்து 54 வரைக்கும் இந்த பேரா படித்து அதில் இருக்க கொஷினுக்கு ஆன்சர் பண்ண சொல்லியிருக்காங்க. திருநெல்வேலி பகுதியை வளம் செழிக்க செய்யும் ஆறு தாமிரபரணி ஆகும். இதனை தன்புருணை நதி என்று முன்னர் அழைத்தனர். இது பச்சையாறு, மணிமுத்தாறு, சிற்றாறு, காரையாறு, சேர்வலாறு, கடனா நதி என்று பல கிளை ஆறுகளாக பிரிந்து திருநெல்வேலியை நீர்வளம் மிக்க மாவட்டமாக செய்கிறது. திருநெல்வேலி மாவட்ட பொருளாதாரத்தில் முதன்மையான பங்கு வகிப்பது உழவு தொழில். தாமிரபரணி ஆற்றின் மூலம் இங்கு உழவு தொழில் நடைபெறுகின்றது. இங்கு குளத்து பாசனமும் கிணற்று பாசனமும் கூட பயன்பாட்டில் உள்ளன. இரு பருவங்களில் நெல் பயிரிடப்படுகிறது. மானாவாரி பயிர்களாக சிறு தானியங்கள், எண்ணெய் வித்துக்கள், காய்கள், பருத்தி, பயிர் வகைகள் போன்றன பயிரிடப்படுகின்றன. இங்கு விளையும் வாழைத்தார்கள் தமிழ்நாடு மட்டுமின்றி கர்நாடகம், கேரளம் போன்ற பிற மாநிலங்களுக்கும் அனுப்பப்படுகின்றன. நெல்லிக்காய் உற்பத்தியில் தமிழகத்தில் நெல்லை மாவட்டமே முதலிடம் வகிக்கின்றது. வாங்க கொஷின்ஸ் பார்க்கலாம். 50 திருநெல்வேலி மாவட்ட பொருளாதாரத்தில் முதன்மையான பங்கு வகிக்கும் தொழில் எது? ஆன்சர் பாருங்க, உழவு தொழில். நெல்லிக்காய் உற்பத்தியில் தமிழகத்தில் முதலிடம் பெறும் மாவட்டம். ஆன்சர் லாஸ்ட் நேம் பாருங்க. நெக்ஸ்ட் 52 தாமிரபரணி ஆறு முன்னர் எவ்வாறு அழைக்கப்பட்டது? விடை தன்புருணை. திருநெல்வேலியின் மருவு பெயர்? விடை நெல்லை. 54 தாமிரபரணி ஆற்றின் கிளை ஆறுகளில் ஒன்று. ஆப்ஷன் சேர்வலாறு. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க கிளை ஆறுன்னு சொல்லிட்டு? பச்சையாறு, மணிமுத்தாறு, சிற்றாறு, காரையாறு, சேர்வலாறு, கடனா நதி. இதில் சேர்வலாறு மட்டும்தான் ஆப்ஷனாக இருக்குது. ஸோ விடை சேர்வலாறு. நிலத்தின் இடையே என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது நிலத்தின் கூட்டல் இடையே. அருந்துணை என்பதை பிரித்தால் விடை அருமை கூட்டல் துணை. 57 இடம் கூட்டல் எங்கும் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் இடமெங்கும். 58 எளிது என்னும் சொல்லின் எதிர்ச்சொல்? விடை அரிது. 59 எதிர்ச்சொல்லை எடுத்து எழுதுக. காய் என்னும் சொல்லின் எதிர்ச்சொல்? விடை கனி. 60 எதிர்ச்சொல்லை எடுத்து எழுதுதல்? அணுகு. விடை விலகு.